நீ எப்பறம் வந்த? என்னடா பண்ற? இல்ல மச்சான். இதெல்லாம் பண்ண யார்டா இருக்கா? நம்ம தானே பண்ணி ஆகணும். அதுவும் 3 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குற வாய்ப்பு என்னோட பிறந்த நாளில் கிடச்சிருக்கு. அங்கே தான் தனியாக டிப்ரெஷனில் ஏதோ ஒரு ஊரில் அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு பிடிக்காத வேலை செஞ்சிட்ருக்கேன்டா. இப்போ தான்டா ஹாப்பியாக இருக்கேன் மறுபடியும் ஊருக்கு வந்ததில்ல. சரிடா, என்ன சொல்லுங்க, நான் பதிவு பண்ணல. இல்லைடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டேன், ஆனால் யாரும் வரல. அதான் நீ வந்திருக்கில்ல, அது போதும். அப்புறம் குந்தவி வந்திருக்காடா. மச்சான் தப்பறதுக்காகடா. மரியாதை மச்சான். ஏய் இரு, என்னாச்சு? மச்சான் எனக்கு வந்து பிரேக் போய் 3 வருஷம் ஆச்சுடா. ஏன்டா இதை பற்றி முன்னாடியே சொல்ல? அது சொல்லக்கூடாது இல்லைடா. இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல. அப்படி என்னடா ஃப்ரெண்டு? எப்படி இருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். எப்படியோ எங்களை பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு ரீசன் கிடைச்சிருச்சு போல. நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அங்கே வெயிட் பண்ணுறேன், பேசிட்டு வா. நீங்கள் 2 பேருமே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க போல. ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பிடிச்சி புரிஞ்சுதான்டா லவ் பண்ணீங்க. அப்புறம் ஏன்டா நீங்கள் சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்டா நான். நீ கடந்தெல்லாம் நினைக்கிற ஒரு சில விஷயம் மனசுக்கும் அதை கடக்க தவிக்கிற உசுருக்கும் என்னவோ தெரியறதில்ல அது எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு அவகிட்ட மொத்தமாக போய் பேசு, எல்லாம் சரியாயிடும். நம்மெல்லாம் ஒன்றா இருந்தவங்கடா. நம்மளையும் நினச்சாலும் தனியெல்லாம் இருக்க முடியாது. போ. இங்க பாரு, பாருன்னு சொல்றேன்ல. பேச மாட்டா, மறந்துருப்பேன் நினச்சேன். வாழ்க்கையில் சில பேர் அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது, சில பேர்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியாக பிரியவும் முடியாது. அது மாதிரி தான் நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும். வேணும்னு தோணுன உனக்கு எப்படி என்ன வேண்டான்னு தோணுச்சு? அன்னைக்கு நான் எதுக்கு போய் பேசினேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரில. உங்ககிட்ட போய் பேசிட்டு வந்துட்டு என்னால் எந்த வேலையும் தான் செய்ய முடியல. உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு நான் தொலைஞ்சிருவேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி உனக்குள்ள மொத்தமாக தொலைஞ்சிருவேன்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. நானும் நீ வருவேன்னு ரொம்ப ஏங்கினேன். உன்னை பார்த்து பேசி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். நான் எதுவும் உன்கிட்ட என்னை கொண்டு வந்து சேர்க்கலை. நீயாவது வந்திருக்கலாம்ல இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில். நான் உன்னை தேடி வந்த குந்தவி. நீ இப்போ உனக்கு கான்சர்ட்டில் நீ ஃபாரின் போனப்போ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டில் உனக்கு காலில் பெரிய இன்ஜுரியாக இருக்குன்னு தியா கிட்ட சொன்னான்.
நான் உன்னை தேடி பெங்களூருக்கு வந்தேன். உன்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. விட்டுட்டு போனவன் தானே, திரும்ப முன்னாடி வந்துன்னு உன்னை காயப்படுத்த வேணான்னு உன்னை பார்க்காமலே திரும்ப வந்துட்டேன். அந்த இன்சிடெண்ட் எனக்கு காயப்படுத்தலை. அது உன் இடத்துலேருந்து பார்த்தா எனக்கும் அப்படி தான் இருக்கும். நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் குந்தவி. இப்போ நடந்ததை புரிஞ்சுக்கிற வரைக்கும் எதுவும் பெருசாக தோணலை. புரிஞ்சதுக்கப்புறம் தான் உன்னை எவ்வளோ நேசிச்சேன்னு தெரிஞ்சுது. என் மேலே இருந்த அளவுக்கு அதிகமான அன்பில் நீ எங்கே பார்த்தது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சும் கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது அதை கேட்குற மைண்ட் செட்டில் நீ இல்லை. சொல்லியே ஆகணும்னு மனசுக்குள்ள ஒரு விதமான தவிப்பு என்ன ஒன்றுச்சு. அப்புறம் நீ என்னை பார்க்கவே ஏற்றுக்கலை. அங்கே உன்னை ஒன்றா பார்த்து கௌசியன்ட்டு சொன்னான். அவனுக்கு எனக்கும் நிறைய சண்டை வந்துச்சு காலேஜில். உனக்கு தெரியும், டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டிலேருந்து விலகி இருந்தேன் உனக்காக. அன்றைக்கி உன்னையும் ஒன்றை பார்த்து அவன் கை பிடிச்சிக்கிறத தப்பாக நினச்சி உன்னை சந்தேகப்பட்டேன். கொஞ்சம் பேசிவிட்டு இருந்தா இன்னைக்கு இவ்வளோ தூரம் உன்னை காயப்படுத்திக்க மாட்டேன். இதை பற்றி நீ என்கிட்ட கேட்கணும்னு தோணலை. அது உண்மைதான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களா மிஸ் இருந்துட்டேன்னு சாரி. பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில இருக்க ஈகோ தானே பெருசாக இருக்கு. இத்தனை வருஷமா உண்மையாக இருந்தலோ ஏமாந்துருதில்ல. தப்பு தான். நான் விட்டு பேர் விளக்குந்தவே யாரைன்ட்டு என்ன சொல்லியிருந்தாலும் உங்கள்கிட்ட பற்றி பேசியிருக்கணும். உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாமல் இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட பேசாமல் இருந்துட்டேன். இவ்வளோ நாள் விட்டு பேசாமல் இருந்துட்டேன்ற கில்டேக்கு. எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு புரியுது. உன்னை விட்டு போகிறக்கு என்கிட்ட எந்த ரீசனும் இல்லை குந்தவி. தப்பெல்லாம் ஏன் மேலே தான். அப்புறம் எதுக்கு என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போனோம்? நம்ம ஒரு உசுறு உண்மையை நேசிச்சா நம்ம அதை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அதை நம்மள்கிட்ட போகாது. நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீயும் என்னை லவ் பண்ணுறல்ல? இந்த லைட் இங்கே யாரை வச்சு